எல்லோருக்கும் வணக்கம். ஆளுமைக்கு வந்த சோதனை அப்படிதான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை சார்ந்த நபர்களும் மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய வார்த்தை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதுவும் போதா குறைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. யாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சீன் இல்லை. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற மாவட்டங்களில் பூரா பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நம்மளுடைய நிர்வாகிகளை, முன்னாள் மாவட்ட கழக செயலர்களை, முன்னாள் அமைச்சர்களை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, இது போன்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார். ஆனா சொந்த மாவட்டத்திலே கோட்டை விட்டுருக்காரு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றிய கழக செயலர் திரு ஏவி ராஜு அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக அவர் கொடுத்த அந்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி ஏவி ராஜு அவர்கள், அவர் சொல்லக்கூடிய அந்த பரபரப்பான குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஒருவேளை இவங்க எல்லாம் ஒரு சில காரணத்தினால அங்கிருந்து பிரிந்து வந்ததன் காரணமாக விரக்தியில பேசியிருக்காங்க அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய கழக செயலரை இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, அங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்துல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஒரு எம்பியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு இருந்தா, எதற்கு ஒரு ஒன்றிய கழக செயலர் அங்கிருந்து வெளியில வர்றாரு? அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட கழக செயலர் பணம் வாங்கிட்டாரு, ஆனா எதுவுமே பண்ணல. அப்ப அதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நான் பொதுச் செயலரை போய் பாக்குறேன். அது பொய் பொதுச் செயலர், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா அவர் சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட், போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உட்கட்சி பிரச்சனை ஆகுது, செய்தியாளரை சந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு நீக்கிட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. இவர் என்ன சொல்றாரு, 1 மாசத்துக்கு முன்னாடியே நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எப்படியாவது கட்சிக்கு ஒற்றை தலைமையாக விட வேண்டும், எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களை தன்னிடம் வைத்து விட வேண்டும். மீண்டும் ஆட்சி அமைப்போமோ இல்லையோ, நம்ம எதிர்கட்சியாக அமர்ந்தாலே போதும், நம்ம மீது இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் என்பதற்காக ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இதெல்லாம் எங்க போய் பார்க்க போறாரு? அதுவும் அவரு அந்த ஆர் வி ராஜு அவர்கள் சொன்ன அந்த ஒன்றிய கழக செயலர் சொன்ன விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூர்ல என்னென்ன வேலை பார்த்தாரு அப்படின்றத கூட சொல்றாரு. நடிகைகளை அங்க இருக்கக்கூடிய அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறாங்க உல்லாசமாக இருப்பதற்கு, அதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இப்ப கூட அவரை சந்திச்சு 2 நடிகைகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நடிகை கௌதமி அவர்களும் மற்றும் நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருப்பதை கூட இவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்கு சென்றோம் அப்படின்னா அது பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரெல்லாம் அங்கிருந்து எல்லா விஷயங்களும் பார்க்க போய் தானே சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தா நான் 50 பேர்த்த கூட்டு போவேன், வாழ்க வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட சொல்லுவேன், அவங்களுக்கு செலவு காசு கொடுப்பேன், இதெல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. அவர் ஏன் இந்த விஷயத்த சொல்றாரு? அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை அவ்வளவுதான். போதா குறைக்கு இன்னுமே சவாலே விடுறாரு. இந்த ஒன்றிய கழக செயலர் ஒரு சவாலே விடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மாவட்டத்துல அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அணியில மாவட்ட கழக செயலர்களை மாற்ற சொல்லுங்க அப்படின்றாரு. அவரால் மாற்ற முடியுமா? அந்த அளவுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கான்னு கேட்கிறாரு. ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்தி பார்க்கணுமே? பார்க்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் கையாளாகாத தரமா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்காரு என்பதை வெட்ட வெளிச்சத்துல போடுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே மறந்து விட வேண்டாம். கழக தொண்டர்களும் எதையும் மறக்க மாட்டார்கள். கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டரும் உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் வகுத்த சட்ட விதியை காலில் போட்டு மிதித்த உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பாடத்தை தொண்டர்கள் கற்பிப்பார்கள். 10 மாவட்ட கழக செயலர்கள் முன்மொழியணுமா, 10 மாவட்ட கழக செயலர்கள் வழிமொழியணுமா, 5 ஆண்டு காலம் தலைமை நிலைய செயலாளராக இருக்கணுமா? என்ன சட்டம்? உங்க சட்டம். பணம் இருக்கின்றவர்களும் ஆட்கள் இருக்கிறவர்களும் மட்டும்தான் கட்சிக்கு தலைமையாக வர வேண்டுமே. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அதானியும் அம்பானியும் மட்டுமே கட்சியை நடத்த முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒட்டுமொத்த முக திரையும் கிழிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு செயலர் மட்டும் தான் போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா அது மிகப்பெரிய தவறு. ஒரு முன்னோட்டமாகத்தான் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ஒன்றிய கழக செயலர் வந்திருப்பது முதல் படிதான். இன்னும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விரைவில் சந்திச்சு அவங்களுடைய ஆதரவை கொடுக்க இருக்கிறாங்க. அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க இருக்கிறாங்க. விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில இயங்கும். வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அணி மகத்தான வெற்றியை பெறும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க. 2026
தமிழக முதலமைச்சராக அரியணையில் அமரப்போபவர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, அம்மா அவர்களுடைய கழக போர்ப்படை தளபதி, புரட்சி காவலர், கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்கள் என்பதை தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.